வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 100 MCQவில் பார்ட்டு 4 தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1, 2, 3 போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத பார்த்துட்டு வந்தது பாருங்கள், ஒரு கண்டினியூஷன் நல்லாயிருக்கும். சரி, வாங்க போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு 31st கொஸ்டின் பார்த்தோம்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லியாச்சு, தென் விச் ஒன் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஏ அண்ட் பி டேஸ் ஆர் இண்டிபெண்ட், அதுக்கப்புறம் ஏ பார் அண்டு பி ஆர் இண்டிபெண்ட், தென் ஏ பார் அண்ட் பி பார் ஆர் இண்டிபெண்ட். ஃபார் எனி ஈவெண்ட் ஏ பிலாங்ஸ் டு எஸ், தென் ஏ அண்ட் எஸ் ஆர் நாட் இண்டிபெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு 3 வந்து கண்டிப்பாக நமக்கு இண்டிபெண்ட் தான். லாஸ்ட் ஒன் தான் நம்மளுக்கு நாட் இண்டிபெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஆக்சுவலாக அதுவும் இண்டிபெண்ட் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அதோட ஆப்ஷன் டி தான் நமக்கு இங்கே ரைட்டான ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் 32 கொஸ்டின் பார்த்தோம்னா, ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் 4 out of 5 டைம். ஸோ 5 தடவை பேசுறாருன்னா 4 தடவை உண்மை பேசுறாரு. அப்போ இன்னொரு தடவை என்ன வருது உங்களுக்கு, உண்மை பேசுறது இல்லை. ஏ டை இஸ் டாஸ்ட், he reports that there is a 6. என்ன பண்றாரு, ஒரு டையை டாஸ் பண்றாரு, ரிப்போர்ட் தட் there is a 6. வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி there was 6? அப்போ 6 இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8/9, செகண்ட் 4/9, சி வந்து 5/9, டி வந்து 6/7. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம எப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து நம்மளுக்கு பேஸ் தேரத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ லெட் அஸ் டிஃபைன் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ். E1 E2 வந்து ஏ ட்ரூத் பேசுனா இதுன்னு எடுத்துக்கலாம். E2 வந்து டெல் லைஸ். E வந்து ரிப்போர்ட் 6. அப்போ என்ன ஒரு P ஆஃப் E1னா 5ல் 4 சான்ஸ். P ஆஃப் E2ன்றது டெல்ஸ் லை, தட் இஸ் 5ல் 1 சான்ஸ். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1 வந்துச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு, அந்த 6ல் எக்ஸாக்டாக ஒரு 6 1 டைம் தான் வரும். அப்போ 6 இல்லாமல் இருக்கிறது 5/6. பேஸ் தரத்தை என்ன பண்ணலாம், இந்த ப்ராபிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் தரம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது உங்களுக்கு மோர் ப்ராப்ளம் வேணும்னா நம்மளுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது உங்களுக்கு. ப்ராப்ளம் கிட்டத்தட்ட நல்லா ஷார்ட்கட் மெத்தட்லாம் போட்டிருக்கேன். பேஸ் தானே இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 4/9. தட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 33rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 quartiles. டிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு அண்டு சம்மு கொடுத்தாச்சு அண்ட் ஆல்சோ மீடியன். ஸோ இது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பவுலி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஷுட் யூ யூஸ் பவுலி மெத்தட்னா, அதில் தான் நம்மளுக்கு சம் ஆஃப் குவார்டைல்ஸ் அண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் குவார்டைல் இருக்கிறதுனால ஸோ வி கேன் யூஸிங் திஸ். சம் ஆஃப் குவார்டைல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22. டிஃபரன்ஸ் ஆஃப் இது வந்து 8. எடுத்து இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1/8 வருது, தட் இஸ் 0.125 நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து 34th கொஸ்டின் பார்த்துடலாம். 34th வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இஃப் ஆர் இஸ் த காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் லைன் இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஆன் எக்ஸ்னா நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, சிக்மா எக்ஸ் பை ஒய் ஆர் சிக்மா எக்ஸ் பை ஒய். தட் இஸ் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 35 மிக முக்கியமான கொஸ்டின். இது ஆன்சர் நீங்கள் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிவிடுங்க. இதுக்கு ஆன்சர் 2/7 தான் இதுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷன். எப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு லீப் இயரில் சண்டே வர்றதுக்கான 53 சண்டே வர்றதுக்கான சான்சஸ் என்ன நமக்கு பார்த்தோம்னா, லீப் இயரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ டேஸ் இருக்குது, 366 டேஸ் இருக்குது. அதில் 52 வீக்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவரேஜ் மிச்சம் இருக்கிறது ஒரு 2 நாள். 364 டேஸ் வந்து உங்களுக்கு 52 வீக்ஸ் போய்டும். மிச்சம் இருக்கிற 2 நாளில் என்ன வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு, அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த 53வது சான்ஸ். 52 வீக்ஸ் ஆஸ் அட்லீஸ்ட் 52 சண்டே வந்துடும், அதை விட்டுருங்க. இன்னும் ஒரு சண்டே என்ன சான்ஸ்ன்னு பார்த்தோம்னா, அந்த பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் ரிமைனிங் 2 டே இஸ் என்ன சான்ஸு, அது இருக்கிற 2 நாளில் ஒன்று சண்டே இல்லைனா மண்டே.
சாட்டர்டே அண்டு மண்டே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு மிக்ஸ் ஆகாது. அதர் 4 5 காம்பினேஷன். அப்போ அந்த அவுட் ஆஃப் 7ல் நமக்கு எத்தனை தேவைப்படுது? இந்த 2 தான் நமக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 7ல் 2, தட் இஸ் 2/7 இஸ் த ரைட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி இஸ் த வெரி பர்ஃபெக்ட் ஒன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சிருங்க. லீப் இயரில் வந்து சண்டே 53 சண்டேக்கு என்ன சான்ஸ்னா 2/7 தான் நமக்கு ரைட்டான ஆப்ஷன். அடுத்து 36 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பியும் 1/4 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பை ஏ ஈக்குவல் டு 1/2, தட் இஸ் பி கிவன் ஏ ஈக்குவல் டு 1/2. தென் விச் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிடலாம், ஒன்றுனா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் தான். பிகாஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ கிவன் பி கொடுத்துருக்காங்க. அது வந்து இண்டிபெண்டன்ட் தான் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது எப்படி இந்த ரிலேஷனை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. பி ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட். இதில் இது ரிலீஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிட்டு பி ஆஃப் ஏ வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி எடுத்துக்கலாம். இப்போ பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் ஏ பார் கிவன் பி கொடுத்துருக்காங்களா? பி ஆஃப் ஏ பார் கிவன் பி எப்படி இதெல்லாம் we can write 1 minus பி ஆஃப் ஏ பை பி. ஸோ பி ஆஃப் ஏ பை கிவன் பி 1/4 கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணினா 3/4. அதுவும் 3/5 கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஆப்ஷன் கரெக்டு தான். அடுத்து சி வி டேக். சியில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பை ஏ கிவன் பி பார் அது எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏன்னு எழுதலாம். தட் இஸ் 1/4. அதுவும் நமக்கு ட்ரூவாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி ஓகே. அடுத்து டியில் ஆப்ஷன் சி டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பி ஆஃப் ஏ கிவன் பை பி பார் என்ன பண்ணலாம்னா ஏ பார் பை பி பார் 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதலாம். பி ஆஃப் ஏ ரீப்ளேஸ் பண்ணால் 3/4. பட் அவங்க கொடுத்துருக்கிறது 3/8 which is not equal to 8. அப்போ எது நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகுது? ஆப்ஷன் டி தான் நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஸோ தட் ஆப்ஷன் டி தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ராங்கான ஆப்ஷன். தட் இஸ் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். அது நம்மளுக்கு 36. அதுக்கப்புறம் 37 பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரிலேஷன். பட் ஈக்குவேஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுடைய ரேஞ்சு நமக்கு என்ன சொல்லுவோம்? -1லேருந்து +1க்குள்ளே வரலாம். அதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு மாடுலஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மாட் ஆர் லெஸ் than or equal to 1. நெக்ஸ்ட் 38 ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எம்பெரிக்கல் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக பை ஹேர்ட் பண்ணிடுங்க. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். 38 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட்டு. நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் லைன் cannot be regression லைன் கேட்டிருக்காங்க. நல்லா கொஸ்டின் இது பண்ணீங்க. cannot be regression. எப்போ நம்மளுக்கு cannot be regression லைன் சொல்லலாம்னா அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 சைனும் சேமாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஃபெயில்ஸ்னா கூட இட் இஸ் நாட் த ரெக்ரெஷன் லைன்ஸ். ஞாபகம் வச்சுங்க. அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் சைன்ஸ் ஆர் சேம். ரெண்டுமே நெகட்டிவ் ஓகே, பாசிட்டிவ் ஓகே. பட் எய்தர் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது வந்து என்ன இருக்காது உங்களுக்கு. இட் cannot be ரெக்ரெஷன் லைன்ஸ். ஸோ அந்த விதத்தில் இதில் பார்த்தோம்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சியில் பாருங்கள், இங்கே -0.5 இருக்குது, இங்கே +2.5. ஸோ அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை 2 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா +2.8, இதில் பார்த்தீங்கன்னா -0. ஸோ த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஆஃப் த டிஃப்ரெண்ட் சைன் which is a contrary. So the given equations cannot be regression lines. ஆப்ஷன் நமக்கு இதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்கே ரைட்டான ஆப்ஷன். இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து சைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டின். இட்ஸ் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே வரும்போது லெஸ் than or equal to கரெக்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு if a random variable x and y have the same density function, இதில் ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷனை நான் விட்டுருக்கேன். இது இதாக இருக்கும்போது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் less than or equal to y வரும். which implies இதான் நமக்கு ராங் ஆப்ஷனு. e of x less than e of y. இதான் அந்த கொஸ்டினில் ஆப்ஷன். என்னென்னா எக்ஸ் less than or equal to yன்னு இருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் போடும்போது வெறும் லெசன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே ஈக்குவல் டு வரணும். இதுதான் நம்மளுக்கு ராங்கான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு இதில் தேவையான ஒரு ஆன்சர். சி வந்து 2 இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் கோவேரியன்ஸ் கண்டிப்பாக என்னது 0.
ஆப்ஷன் டி பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் இண்டிபெண்டாக இருந்தால் அதனுடைய வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சேம் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ராங்கான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான். தட் இஸ் நாட் கரெக்ட் ஆப்ஷன். எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் போடும்போது லெஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே ஈக்குவல் டு வரணும். ஸோ இது நமக்கு வந்து பார்ட் 4 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. இதில் நம்மளுக்கு சமீபத்தில் ப்ராப்ளம் கொஞ்சம் கேட்குறாங்க, அதெல்லாம் நம்ம ப்ராப்ளமும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செக்ஷனுக்குள்ளே கவர் ஆகிடும். ப்ளஸ் மிச்சம் இருக்கிறது நீங்கள் சம்ஸ் நிறைய போட்டு பார்க்கணும். இந்த ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம வீடியோவில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எண்ணியவை முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்.